குருவின் கருணையுடன் இயற்கையின் தூய்மையை அனுபவியுங்கள். நம் குருஜியின் ஆசீர்வாதத்தால் அருளூட்டப்பட்ட இயற்கையான ஹெல்த் அண்ட் இம்யூனிட்டி மிக்ஸ், பஞ்சமுகி ருத்ராட்ச மாலை, பஞ்சகவ்யத்தினால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் என தமிழ்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இயற்கையான தயாரிப்புகளை பெற www.guruvinkarunai.com ஆர்டர் செய்யவும். இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை, நீங்களே தான் உங்களை தண்டிச்சுக்கிறீங்க. மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை வராதுன்னு சொன்னீங்க. நான் மந்திரமே சொல்லலை, நெருப்பு மலை வந்துக்கிட்டே இருக்கே எப்படி? ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னன்னா பிறரை நம்ப வைப்பதல்ல, நம்ம கரை தேறுவது. இதில் மட்டும் தெளிவாக இருக்கு. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ கிரியேட் ஆகும்? சுத்த உஷ்ணம் கிரியேட் ஆச்சுன்னா கிரியேட் ஆகும். அது வேலை செய்யும் போது ஞானம் துளிர்விடும். பக்தியில் இருந்தீங்கனாலும் பாராட்டுறேன், ஞானத்துக்கு வந்துருங்க. ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும், இல்லாட்டினா மாட்டிப்பீங்க, ஏமாந்துருவீங்க. குருவே சரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடான கோடி நன்றிகள் குருஜி உங்களுக்கு. நான் கடந்த 6 மந்த்ஸாக வந்துட்டு பரம்பொருள் யோகம், விளக்கு தியானம் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கேன் குருஜி. எனக்கு கடந்த 4 வருஷமாகவே எனக்கு டயாபெட்டிக்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இந்த பரம்பொருள் யோகம் அதிகாலையில் எழுந்து பண்ணுறதுனால எனக்கு டயாபெட்டிக்ஸ் எனக்கு சுத்தமாக இல்லை. இப்போ அந்த ஃபீல் எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கடந்த 3 மாதமாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ பர்மனெண்ட்டாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு மெடிசனும் எடுத்துக்கலங்க. ஆனால் அது எப்படி நடந்ததுன்னு இன்னமும் எனக்கு தெரியல. இத்தனைக்கும் நான் வந்துட்டு யோகம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எதுவும் நான் வேண்ட மாட்டேன். எனக்கு குருவே சரணம் குருவே சரணம் சொல்லி நான் முடிச்சிருவேன். ஏன்னா எனக்கோட டார்கெட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இறைவனின் திருப்பாதத்தை சென்று சேருவது மட்டுமே. அதே இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்துட்டு இந்த முக்தி கிடைக்கணும்னு சொல்லி நான் எப்பவும் நான் வேண்டிட்டு தான் இருக்கேன். குருவே சரணம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் குருஜி. பரம்பொருள் ஃபவுண்டேஷன் திருப்பூர் அறக்கட்டளை குளத்துப்பாளையத்தில் வந்து இருக்குது. 1/2 ஏக்கரில் வந்து இருந்த அந்த பில்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இவ்வளோ நாள் நமக்கு வந்து வாடகைக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தவர். இந்த அளவு கஷ்டப்பட்டு உண்மையாகவே நல்லது செய்கிறாங்க மக்களுக்கு. ஸோ இவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவராகவே முன் வந்து ஒரு குறைந்த விலைக்கு வந்து நீங்களே அதை வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சம்மதித்து விட்டார். குறிப்பிட்ட அட்வான்ஸ் கொடுத்து அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து முன்னெடுக்க போகிறோம். ஸோ அந்த பரம்பொருள் அந்த ப்ரெமிசஸவே வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அந்த மெயினான இடம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய பரம்பொருள் அறக்கட்டளை மற்றும் அதை சார்ந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளை வாங்கி அங்கே வந்து ஒரு 1000 பேர் 2000 பேர் உட்காந்து கிளாஸ் எடுக்கக்கூடிய வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சாப்பாடு செலவு, அவங்களுக்கு வர்றவங்களுக்கு வந்து தங்குறதுக்கு உண்டான அந்த வசதிகள், அவங்களுக்கு உண்டான மற்ற அக்கமடேஷன் எக்ஸ்பென்சஸ், அது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய வகையிலான எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு பாடி அண்ட் மைண்ட் அண்ட் சோல் ரெஜுவனேஷன் ஒரு மாபெரும் சென்டராக வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு தயவு செய்து உங்களால் முடிந்த நன்கொடையை தாராளமாக வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி பரம்பொருள் குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான 3 மாத வகுப்பு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதம் கண்டினியூவாக வந்து போயிட்டுருக்கு. இடையில எப்போது வேண்டுமானாலும் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணாத கிளாஸோட லிங்க்கை வந்து அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். ஸோ 3 மாதமாக நடக்க இருப்பதனால 1 வருடம் முழுவதும் எப்போது வேண்டுமானாலும் அடுத்தடுத்த பேட்சில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களது மனநிலை என்பது ஸ்டாஃப் மைண்ட் செட்லேருந்து பாஸ் மைண்ட் செட்லேருந்து எப்போது இறைநிலைக்கு எப்படி வந்து அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்றதுக்கு உண்டான பப்ளிக்காக சொல்ல முடியாத பல ரகசியமான தகவல்களை வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். என்டரிங் ஆல் பீயிங்ஸ் த்ரூ டிவைன் எனர்ஜி ஆல்ரெடி நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் பூந்துக்கிட்டே இருக்கிறார். எந்தெந்த உடம்புல பூருவார், எல்லா உடம்புக்குள்ளேயும் பூருவார். தகுதியானதை மேலேத்துவார், தகுதி இல்லாத கழிச்சு விட்டுருவார், கொல்ல மாட்டார். போயிட்டு அடுத்த ரவுண்டு வான்னு அனுப்பிச்சு விட்டுருவார். புரியுதா நான் சொல்கிறது? இறைவன் யாரையும் தண்டிப்பதில்லை, நீங்களே தான் உங்களை தண்டிச்சுக்கிறீங்க. இறைவன் யாரை தண்டிக்கிறார்? அவர் தனிப்பெருங்கிறார். அவர் தண்டிப்பாரா என்ன? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நம்மை பாதிக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட், சோலார் ஆக்டிவிட்டி அஸ் அ ஸ்பிரிச்சுவல் சிக்னல் இன்க்ரீஸ்டு கான்சியஸ்னஸ் இன் 2024. அப்படின்னா என்ன? இந்த சோலார் ஃபிளார்ஸுக்கும் ஃபோட்டானுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு. வள்ளல் பெருமான் சொந்த விஷயம் அதான். இது உங்கள் கான்சியஸ்னஸ் லெவல், உங்கள் உணர்வு நிலையை அதிகப்படுத்தும். நெக்ஸ்ட், சயின்ஸ் ஆஃப் அவேக்கனிங், மிராக்குலஸ் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டிவைன் ரியலைசேஷன்ஸ் வேர்ல்டு வைட். அப்படின்னா என்ன? இது நடக்குதுன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி நம்புறது? இப்போ சமீபத்தில் வள்ளலாரனுடைய ஒரு சீடர் ஒருத்தர் உடம்பை ஒளி உடலாக மாற்றிக்காம சார், தெரியுமா? பார்த்தீங்களா அந்த வீடியோ? அது உண்மைதான், அது பொய்யெல்லாம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது பொய்ன்னு நினச்சிக்க போகிறீங்க. சாதாரண மனிதர் அல்ல, தனது உடலை ஒளி உடலாக மாற்றி காண்பித்தார். மந்திரம் படித்தால் நெருப்பு மலை வராதுன்னு தானே சொன்னீங்க.
லாஸ் ஏஞ்சலஸ்ல பூரா நெருப்பு மலையாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு மாசமா 2-3 மாசமா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போகுதா போகலையா? எல்ஏன்னு சொல்லுவாங்க, ஹாலிவுட் இருக்கக்கூடிய இடம், அமெரிக்காவில் இருக்கு. மந்திரம் சொன்னால் நெருப்பு மலை வராதுன்னு சொன்னீங்க. நான் மந்திரமே சொல்லலை, நெருப்பு மலை வந்துகிட்டே இருக்கே எப்படி? இறைவன் அப்ப காது கொடுத்து கேட்கிறாரா இல்லையா? இறைவனுக்கு தெளிவு இருக்கா இல்லையா? மந்திரம் சொன்னால் நோய் குணமாகாதுன்னு சொன்னீங்க. இப்போதான் உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிளே கொடுத்தேன். குருஜி எனது நோயை சரி செஞ்சிருக்கிறான்னு நீங்கள் காமிக்க சொல்லியிருக்கேன். இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்களுக்கு டோக்கன் போட்டு ஒரு 100 பேரை உட்கார வச்சிடறேன். மந்திரம் சொன்னால் நோய் கியூர் ஆகுமா ஆகாதான்னு உட்கார வைக்கிறேன். எப்படி வசதி? நம்புனா இருக்கு, நம்பலன்னா நாங்களும் சொல்லிடுறோம் இல்லை அப்படின்றோம். ஏன்? ஆல்ரெடி எங்களுக்கே ரொம்ப டிமாண்டுப்பா, இருக்கிறவங்களுக்கே சொல்லி கொடுக்க முடியல. நீ வேற புதுசாக வந்துட்டு எனக்கு காட்டு, எனக்கு ஏண்டா உனக்கு பின்னாடி 1 லட்சம் பேர் நின்றுட்டு இருக்கான், அவனுக்கு சொல்லித்தரக்கே யோசிச்சுட்டு இருக்கேன். நீ நேற்று வந்துட்டு எனக்கு மட்டும் ஏன் சொல்லித்தர மாட்டீங்க, எனக்கு ஏன் ப்ரூவ் பண்ண மாட்டீங்க, எனக்கு ஏன் சயின்டிஃபிக் ப்ரூஃப் காட்ட, எப்படி நான் ஏற்றுக்கிறது? ஒரு தகுதி இருக்குப்பா, ஒரு பக்குவம் இருக்கு, ஒரு பொறுமை இருக்கு. இன்னைக்கு வந்து கேட்கறதுக்கு ஒரு தன்மை இருக்கு. சம்பாரிச்சது நான், பொருள் வச்சிருக்கிறது நான். என்கிட்ட வந்து அதிகாரமாக கேட்குற, சொல்லு, ப்ரூவ் பண்ணு, காட்டு. எப்படி இருக்கு என்னைய பார்த்தா உங்களுக்கு? நாங்கள் உட்காந்து முத்திரை பிடிச்சி விடிய விடிய உயிரை கொடுத்து போராடி எங்கள் அம்மாட்ட மீதி வாங்கி, என் தங்கச்சிகிட்ட மீதி வாங்கி, என் தம்பிகிட்ட திட்டு வாங்கி, அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த பட்டு இந்த பட்டு காஞ்சி பட்டு, எத்தனை பட்டு இருக்கோ அத்தனை பட்டு வச்சு அத்தனையும் பட்டு எங்கள் உடலை குறைச்சி கல்யாணம் பண்ணிக்காம எந்த ஒரு தேவையில்லாத செயலில் ஈடுபடாம இந்த உடலில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சதையை வளர விடாம 24 மணி நேரம் அந்த யோக நிலையிலேயே இருந்து பிற உயிர்களின் நலன் கருதி கஷ்டப்பட்டு உட்காந்து மெடிடேஷன் பண்ணி எனர்ஜி சேர்த்து வச்சிருப்போமா. இவங்க என்ன பண்ணுவாங்க? மைக் கிடச்சிருச்சுன்றதுக்காக வந்து முன்னாடி காட்டு, ப்ரூவ் பண்ணு. இது எப்படி இருக்கு? எப்படி காட்ட முடியும்? எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? காத்த கையில் பிடிக்க முடியுமா? காத்த கண்ணில் பார்க்க முடியுமா? அணுவை கண்களால் பார்க்க முடியுமா? உங்க எழுத்து விட்டு அணு இல்லை, ஆட்டம் நான் சொல்றேன். ஆட்டமை கண்களால் பார்க்க முடியுமா? கண்ணால பார்க்க முடியாத விஷயங்கள் எத்தனை இருக்கு? எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும்னா எங்கிருந்து ப்ரூவ் பண்றது? நீங்க அப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணியே ஆகணும்னு யாராவது இருக்கீங்கன்னா வாங்க, அதுக்கும் நான் வச்சிருக்கேன். பட் ஏன்னா ஜென்ரலாக பேசுவோம், ப்ரூவ் பண்ண முடியாதுன்னு பேசுறேன்னா அது என் வேலை இல்லை. உங்களுக்கு உட்காந்து சரி இப்போ நான் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஒரு 4 சயின்டிஸ்ட்டு 3 PhD படிச்சவங்களை கூப்பிட்டு வந்து கேம்பிரிட்ஜில் இருந்து ஒருத்தர், IITல இருந்து ஒருத்தர், IIMல இருந்து ஒருத்தர், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துடுறேன். எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்போ நான் ப்ரூவ் பண்ணிட்டா ஏற்றுப்பீங்களா? நீங்கள் ஏற்றுப்பீங்களா? உலகத்திலே ஆகச்சிறந்த அறிவாளின்னு ஒரு 600 பேரை நீங்கள் உட்கார வச்சா அவங்க முன்னாடி நான் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணா கூட முன்னாடி போய் இதை ஏற்றுக்கன்னு சொன்னால் ஏற்றுப்பான்றீங்களா? நீங்கள் இன்னைக்கு இந்த உலகம் அப்படித்தான் இருக்குன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய நோக்கம் என்னென்னா பிறரை நம்ப வைப்பதல்ல, நம்ம கரை தேறுவது. இதில் மட்டும் தெளிவாக இருங்க. இதில் தெளிவாக இருக்கீங்களா இல்லையா? திருவள்ளுவரே தெளிவாக சொல்லி துப்பிட்டாரு. என்ன தெரியுமா துப்புறாரு? யாரை தெரியுமா துப்புறாரு? நீத்தார் பெருமைன்ற தலைப்பில் தெளிவாக எழுதுறாரு. துறந்தார் பெருமை துணைகூரின் வையகத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. அப்படின்னா இறையருளை உணர்ந்து எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நேசித்து பற்றற்ற நிலையில் வாழக்கூடிய ஒருவனை ஜட்ஜ் பண்றதுன்றது, அவன் என்ன நிலையில இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, வம்புக்கு இழுக்கிறது, பின்னாடியே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் எதுக்கு ஈக்குவலாம்? இது நாள் வரையில் இந்த பூமியில் மொத்தமாக பிறந்து இறந்த மொத்த உயிரினத்தையும் கணக்கெடுத்து சொல்வதற்கு ஒப்பானதுன்றாங்க. அது சொல்ல முடியுமா? இப்போ எங்களை ஆராய்ச்சி பண்ண என்ன நடக்க போகுது? இப்போ ரோட்டில் போகிறீங்க, போனோடனே ஒரு கார் வருது. அந்த காரில் ஒருத்தர்கிட்ட வழி கேட்குறீங்க, ஐயா இப்படி போனால் திருப்பதி போயிடலாமான்னு கேட்குறீங்க. அவர் சொல்கிறார் நேராக போய் லெஃப்ட் போய் ரைட்டு போய் ஒரு யூட்டன் வரும், அந்த யூட்டனில் பைபாஸ் ஏறினா போயிடலாங்கிறார். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க அவர்கிட்ட? ஐயா நீங்கள் திருப்பதி போயிருக்கீங்களாயான்னு கேட்குறீங்க. எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? உங்களுக்கு என்ன வேணும்? திருப்பதிக்கு வழி தெரியணும். ரூட்டு காமிச்சானா வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதானே. இவர் திருப்பதி போனாரா, இவர் வயசுக்கு வந்தாரா, வயசுக்கு வரலையா, இது எதுக்கு உங்களுக்கு? தேவையில்லாத வேலை தானே. வாழ்க்கையில் உருப்படுறவன் என்ன பண்ணுவான்? கெட்டவன் நல்லது சொன்னாலும் எடுத்துப்பான், ஏன்னா அவன் தான் நல்லது சொல்றானே. உங்களுக்கு என்ன ஒரு எண்ணம்? நல்லவன் தான் நல்லது நல்லவனுக்கு என்ன நீங்க பொருள் விளக்கம் வச்சிருக்கீங்க? நல்லவனுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சிருக்கீங்க? இந்த உலகத்திலேயே சிறந்த நல்லவன் யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து நிறுத்துங்க. அவர் வாயிலிருந்தே அவர் பண்ண தப்பெல்லாம் நான் பேச வைக்கிறேன். 10 நிமிஷத்துல பேசிடுவார். மேஜிக்லாம் பண்ண வேணாம், நியாயமா கேட்டால் அவரே பேசிடுவார். காந்தியடிகள் சிறந்தவரா இல்லையா? டைம் இருந்ததுன்னா ஆட்டோ பயோகிராஃபி அவர் வாங்கி படிச்சு பாருங்க, அவர் எவ்வளோ நல்லவர்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பாராட்டணும், அவ்வளோ வெளிப்படையா, அவ்வளோ ஓப்பனா. அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கட்ஸ் வேணும்? வேணுமா வேணாமா?
காந்தியை வச்சு வேற ஒரு அரசியல் நடக்குது. இப்போ நான் அதுக்குள்ளே போகலை, உங்களுக்கு இந்த உண்மையை மட்டும் சொல்ல வரேன். எல்லாத்துக்குள்ளேயும் அரசியல் இருக்குது. அரசியல் நமக்கு வேண்டாம். நமக்கு என்ன வேண்டும்? ஆன்ம லாபம் மட்டுமே வேண்டும். இந்த ஆன்ம லாபத்தை வைத்து நாம் என்ன கட்டம் அடுத்த கட்டம் போகணுன்றதை நிச்சயமாக பார்க்க வேண்டும். இம்பாக்ட் ஆன் பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆன்ம ரீதியாகவும் வேலை செய்யும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி அண்ட் மெடிடேஷன், இது உங்களது ஞானத்தை டிவைன் நாலேஜை கொடுக்கும். எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்போ கிரியேட் ஆகும்? சுத்த உஷ்ணம் கிரியேட் ஆச்சுன்னா கிரியேட் ஆகும். அது வேலை செய்யும் போது ஞானம் துளிர்விடும். புரியுதா புரியலையா? ஞானம்னா என்ன? லைட்டு உள்ளுக்குள்ளே எரியணுன்றாங்க. இப்போ லைட் எரியலையான்னு கேட்க, எரியுது, ரொம்ப டிம்மாக எரியுது. 0 வாட்ஸ் பல்ப், குண்டு பல்ப் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் 1000 வாட்ஸ் 1,00,000 வாட்ஸ் மாற்றணும். கிளியர்? த ஃபியூச்சர் வாட் this means for us. இந்த எதிர்காலம் என்ன சொல்கிறது? Lord Muruga's teaching remain relevant, a guiding force for truth, wisdom and courage. முருகன் என்றால் தைரியம், வீரம், ஞானம், அழகு, ஹேண்ட்ஸப்னஸ், அதான் வீரம், அதான் முருகன், அதான் லார்ட் முருகா. வள்ளலார்ஸ் ப்ரொஃபஸி என்கரேஜஸ் இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வள்ளலாரினுடைய தத்துவங்கள் ஒருபோதும் வெளி சூழ்நிலையை சொல்லவில்லை, உள் சூழ்நிலையை மட்டும்தான் சொல்கிறது. உள் சூழ்நிலை சரியானால் வெளி சூழ்நிலை தானாகவே சரியாகிவிடும். அவேக்கனிங் ஹியூமன் கான்ஷியஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. பக்தியில் இருந்தீங்கனாலும் பாராட்டுறேன், ஞானத்துக்கு வந்துருங்க. ஞானத்துக்கு வந்தாலும் பக்தி தேவைப்படும். ஆனால் வெறும் முரட்டுத்தனமான பக்தி மட்டும் போதாது. ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சு பண்ணணும், இல்லாட்டினா மாட்டிப்பீங்க, ஏமாந்துருவீங்க. காசி யாத்ரா ஜூன் 12 முதல் 17 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 நாட்கள் விமானம் வழியாக போக போகிறோம். மிகச் சிறப்பான ஒரு யாத்திரையாக இருக்க போகிறது. இந்த யாத்திரால ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு விஷயம் நான் முன்னிருந்து இறையருளால் செய்ய போகிறேன். என்னன்னா, உங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல், உங்களுடைய முக்திக்கான ஞான பாதையை கன்ஃபர்மேஷன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், உங்களது சக்ரா கிளென்சிங் எல்லாம் அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல், உங்களது பிரம்மாந்திரத்தை திறந்து வைப்பதற்கான ஒரு சிறப்பான வேள்வியும் பார்த்தீங்கன்னா முன்னாடி பண்ண போகிறோம். பல சக்தி வாய்ந்த ஐயர்களை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மிக ஆற்றல் மிகுந்த பகுதியில் உட்கார்ந்து செய்ய போகிறோம் காசியில். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த யாத்திரையில் தாராளமாக கலந்து கொள்ளலாம். பல பெற்றோர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி, என்னன்னா, தயவு செய்து நான் எங்களோட குழந்தைங்களுக்கு ஏதாவது கிளாஸ் வைங்க. இது அதனுடைய முன்னேற்பாடாக என்னுடைய நேரடி கண்காணிப்பில், நேரடி காட்டுப்பாட்டில் நிறைய படித்த இளைஞர்கள் மற்றும் கோச்சஸ், அதாவது லைஃப் கோச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாணவர்களை தயார் செய்வதற்காக, வாழ்வியல் கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 4 நாள் கேம்பாக இருக்க போகுது. ஸோ உங்களோட குழந்தைய உங்களால் திருத்த முடியல, குழந்தைக்கு கான்சென்ட்ரேஷன் இல்லை, குழந்தைங்களால் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் போக முடியல, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்காங்க, அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரில, வாழ்க்கையில் அடுத்த கட்டம் எப்படி போகிறதுன்னு தெரில, குழந்தைகளுடைய அந்த எதிர்காலத்தை நினச்சி பயமாக இருக்குது, இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டான முடிவு எடுக்க மாட்டான் பையன், அவனோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேஷன் பண்ண மாட்டான், நல்ல எக்ஸாமில் மார்க் எடுக்க மாட்டான். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை. பிள்ளைய பெற்றுறீங்க, வளர்க்குறது கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அந்த மாதிரி சிரமப்படக்கூடியவங்க எல்லாருக்காகவும் உங்கள் சிரமத்தை பரம்பொருள் ஃபவுண்டேஷன் கொஞ்சம் எடுத்துக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இந்த 4 நாள் கேம்ப் முடிச்சு போகும்போது நான் சேலஞ்ச் பண்ணுறேன், உங்கள் குழந்தைங்க உங்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து. இந்த குழந்தைங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோன்றதுக்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி பெற்றோர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு ஒரு பெரிய ப்ரீஃப் ஒன்று கொடுக்க போகிறாங்க. என்னோட வழிகாட்டுதலில் தான் முழுக்க நடக்க போகுது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் பெய்டு கிளாஸ் தான் அது. கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது குழந்தைங்களுடைய பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும் 300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் தமிழகம் எங்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.